அன்பார்ந்த நண்பர்களே, உதிராத்தழல் நூல் வரிசையில் 6 நூல்கள் மொழிபெயர்த்து வெளியாகி உள்ளன. அவை அனைத்துமே போரில் உயிர் நீத்த இராணுவ அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் அவர்களுடைய உயிர் நீத்தலுக்கு பிறகு அவர்களுடைய இணையர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளுடைய அவலமான வாழ்க்கை பற்றியவை. அந்த வாழ்க்கை மிகவும் உன்னதமானது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அப்படி முன்வைக்கப்படுகின்ற அத்தகைய ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்ற ஒரு கேள்வி. அது அடிப்படைவாதம் அல்லவா, அது ஒரு இறையியல் சார்புடையது அல்லவா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. இருக்கலாம். ஆனால் முக்கியமாக போர்கள் என்பவை இழப்புகளை ஏற்படுத்துவன. அவர்கள் குறிப்பிட்ட வகை போர்களை புனிதமானதாக கருதினாலும் கருதாவிட்டாலும் அவர்களுடைய துயரங்கள் யதார்த்தமானவை, உண்மையானவை. ஆகவே அந்த விதத்தில் அவற்றை முழுமையான ஒரு போரின் சூழலை காட்டுகின்ற, போரின் மூலமாக சமூகத்தில் ஏற்படும் அவலங்களின் சூழலை காட்டுகின்ற பிரதிகளாக நாம் வாசித்து பார்க்க முடியும், உணர முடியும். அந்த விதத்தில் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, அந்த நூல்கள் அனைத்துமே வெறும் போர்ச்சூழல் பற்றி அதில் பெரிதாக எதுவுமே கிடையாது. போரால் பாதிக்கப்படும் குடும்பங்கள், போரால் பாதிக்கப்படும் சமூகங்கள் பற்றி இருக்கின்றது. முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை அவர்களுடைய வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இறைமை, இதை பற்றிய தரவுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் மதம் என்பது தனித்து இயங்கக்கூடியதல்ல. அது சமூகத்தில் ஒரு கலாச்சாரத்தின், பண்பாட்டின் ஒரு பகுதியாக, ஒரு கூறாகத்தான் மதம் என்பது இருந்து வருகின்றது. இதை புரிந்து கொள்வது ஒன்றும் கடினமான செயல் அல்ல. அந்த விதத்திலே பெர்சிய கலாச்சாரம் பற்றிய பல்வேறு விதமான கூறுகள் அதில் இருப்பதால் நான் அதனை ஒரு பாலிஃபோனிக் டெக்ஸ்ட், பல்குரலுடைய ஒரு பிரதியாகத்தான் பார்த்தேன். அந்த விதத்தில் அதனை மொழிபெயர்த்திருக்கின்றேன். மொழிபெயர்ப்பை பொறுத்த மட்டிலே சொல்லுக்கு சொல், வாக்கியங்களுக்கு வாக்கியம் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய அடிப்படை இலக்கணம். அதனை நான் மீறவில்லை. ஆனால் பெரும்பாலும் நான் என்னுடைய மொழிபெயர்ப்புகளை உணர்வுகளுக்கு நெருக்கமான சொற்களாலும் வாக்கியங்களாலும் மட்டுமே கட்டமைப்பது வழக்கம். எனக்கு மொழி இரண்டாம் பட்சம்தான். மொழி தேவையானது. மொழியை நாம் எவ்வாறு கையாள்கின்றோம் என்பதை பொறுத்தது. அது குறிப்பாக ஒரு கூர்மையான கத்தியை பயன்படுத்துவதைப் போலத்தான் மொழியை நாம் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த முடியும். இரண்டாவது கேள்வி, ஈகியம் என்பது ஏன் அதை மிகைப்படுத்தி புனிதமாகவோ அல்லது ஒரு பேரிழப்பாகவோ இஸ்லாமிய சமூகத்தை ஒப்பிடும் பொழுது மட்டும் சொல்ல வேண்டும்? அது எல்லா இராணுவ உறுப்பினர்களுக்குமே, இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஈகியம், உயிர் துறத்தல், போர்களின் போது உயிர் துறத்தல் என்பது பொதுவானது தானே என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. அது உண்மைதான். போர் துறத்தல், போர்க்காலங்களில் உயிர் துறத்தல் என்பது இயல்பானது. ஆனால் அது ஒரு அரசு ஒப்பந்தமாக கையெழுத்து இடுவதற்கும் அதனையே ஒரு இறையியல் கருத்தாக வலியுறுத்தி அது வாழ்நாள் முழுக்க மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று எடுத்துக்கொள்வதற்கும் இடையிலே பெரிய வேறுபாடு இருக்கின்றது. மூன்றாவது முக்கிய கேள்வி, உயிர்த்தழல் என்ற தலைப்பு எவ்வாறு இதற்கு பொருந்தும்? தழல் என்பது நெருப்பு. நெருப்பு ஒன்று அணையும், இல்லைன்னா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த நெருப்பு எரியறதோ அணையிறதோ, அப்போ அணையா நெருப்பு, அடங்கா நெருப்பு, இதுதானே சரியான தலைப்பாக இருக்க முடியும். உயிர்த்தழல்ன்றது ஒரு தொகுதி, ஒரு தொகுதியினுடைய பேர். அதில் 6-12 புத்தகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 6 புத்தகம் நான் மொழிபெயர்த்திருக்கேன். இதில் தழல் எப்படி உதிராது? அது உண்மைதான்.
இப்போ இதில் வந்து நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டால் அடங்கா நெருப்பும்போம், அணையா நெருப்பு, தனியா நெருப்பு, தனியாத தழல், இப்படியெல்லாம் சொல்கிறோம். அதுவே இங்கிலீஷில் எடுத்துகிட்டால் அன்யீல்டிங் ஃபர்னஸ், அன்யீல்டிங் ஃபயர், அன்யீல்டிங் ஃபயர், இப்படியெல்லாம் கூட சொல்லுவோம். அன்செட்டில்டு ஃபயர், இப்படிலாம் சொல்லுவோம். இது வந்து தமிழ் அல்லது ஆங்கிலம் சமூகங்கள் வந்து நெருப்பை பார்க்கின்ற ஒரு பார்வை. அது நெருப்பு என்பது ஆறாவது சினம். இந்த இடத்துல நெருப்புன்னு சொல்கிறது நெருப்பை சொல்லல். அவங்க வந்து ஃபர்னஸ், அதாவது வந்து ஃப்ளேம் அப்படின்னு சொல்கிறது நெருப்பை சொல்லலை. தழல்னு சொல்கிறது நெருப்பை சொல்லலை. அவங்க சினத்தை சொல்கிறாங்க, கோபத்தை சொல்கின்றார். சினம் அல்லது கோபம், ஆறாவது சினம் சொல்கிறோம் இல்லையா. அவங்களுக்கு வந்து பர்சிய கலாச்சாரத்திலே நெருப்பை அவர்கள் ஒரு ஆற்றலாக பார்ப்பதில்லை. நாமெல்லாம் நெருப்பை ஆற்றலாகவோ சக்தியாகவோ பார்க்கிறோம். ஒரு இந்திய மரபில் நெருப்பை ஒரு சக்தியாக பார்க்குறோம், நெருப்பு எரியறத ஒரு ஆற்றலாக பார்க்குறோம். இவிட பர்சியன் லாங்குவேஜில் அப்படி கிடையாது. அது வந்து நெருப்பை ஒரு மரமாக பார்க்குறாங்க, ஒரு தாவரமாக பார்க்குறாங்க. தாவரம் வளர்ந்து அது வந்து செதிஞ்சு விழுந்து நொறுங்கும் பொழுது அதை வந்து உதிர்ந்து விடுகிறது என்று சொல்கிறாங்க. ஆகவே உதிராத்தழல் அப்படின்றது ஏன் நம்ம அன்வித்தரிங் ஃப்ளேம்ஸுன்றது தான் அதனுடைய டைட்டில். அதனால் நான் அதை உதிராத்தழல் தான் மொழிபெயர்க்க முடியும். ஏன்னா அவங்களுடைய உருவகம் என்னவோ அதை தான் நான் வந்து மொழிபெயர்க்க முடியும். அதை விட்டுட்டு நான் அடங்கா நெருப்புன்னு போட்டுக்கிட்டு இது அடங்கா நெருப்பு, அடங்கா கோபம், ஆறாவது சினம், எத்தனை தடவை தான் அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அவன் என்ன சொல்கிறான்றது நமக்கு முக்கியம் இல்லையா. தரிதா ஒன்று சொல்லுவார், இந்த இல்லாமை, அதாவது ஆப்சன்ஸ், இந்த ரெண்டு மொழிகள் ரெண்டு சமூகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆப்சன்ஸை வந்து நிரப்புறது தான் மொழிபெயர்ப்போட வேலை அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல அந்த உருவத்தை நான் கொண்டு வந்தால் தான் அது நிரம்பும். இங்கே தமிழில் நிரம்பும், இல்லைன்னா அது நிரம்பாது. இப்போ பல முறை யோசித்து பார்த்து தான் உதிராத்தழல்னு போட்டேன். அந்த இடத்துல வந்து ஒரு ஒற்று இத்தையும் கொடுத்து ஒரே வார்த்தை இல்லாமல் ரெண்டாக பிரித்து தான் நான் போட்டிருக்கிறேன். உதிராத்தழல்ன்றது தான் அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு. அன்வித்தரிங் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உதிராத்தழல், அது அடங்கா நெருப்புன்னு பண்ணுனா அது என்ன, அப்புறம் அந்த உருவத்துக்கு நான் என்ன மரியாதை கொடுக்குறேன்? அது ஒன்று இருக்குல்ல. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் நெருப்பு வந்து கீழேருந்து மேலே எரியும், மேலேருந்து கீழே எரியாது. கீழேருந்து மேலே எரியிற நெருப்பு வந்து காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும், ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு எரியும். ஆக்சிஜனில் நெருப்பு எரியும் பொழுது நேராக செவ்வகமாக எரிஞ்சிட்டு போகாது, அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த நெருப்பு அடங்க ஆரம்பிச்சதுன்னா மீண்டும் அலையும். அலையிற நெருப்பு மேலேருந்து கீழே அடங்கும் பொழுது அது வந்து உதிர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு வந்து நெருப்பில் சில சிறிய பொருட்கள் கூட எரியும் பொழுது மேலே காட்டில் போகும் பொழுது கீழே இறங்கும் பொழுது அடங்கும் பொழுது அது உதிர்ற மாதிரி தான் இருக்கும். நெருப்பு வந்து எரியும் பொழுதே உதிர்ந்து கொண்டு தான் எரியும். அதனால் இந்த உருவகம் என்னை பொறுத்த மட்டில் அது மாற்றிக்கொள்ளத்தக்கது அல்ல என்று நான் நினைக்கின்றேன். மொழிபெயர்ப்பை பொறுத்த மட்டில் மிகவும் கவனமாக எப்பொழுதும் செய்வது என்னுடைய வேலை. நண்பர்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.